கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நாம ஒரு கொடி அப்படிங்கிற ஒப்புதல் நமக்கு உண்டாகணும். நம்பர் 1. ரெண்டாவது, நாம அவருடைய கொடி அப்படிங்கிற அடுத்த ஒப்புதல் உண்டாகணும், மன ஒப்புதல். மூணாவது, நாம அவரோட இணைஞ்சிருக்கிற அவருடைய கொடி. மூன்றாவது மன ஒப்புதல். இங்கதான் நம்ம நிறைவடைகிறோம். நம்ம பாட்டுல நாம ஒரு கொடி அப்படிங்கிற ஒரு புரிதல் உண்டாகி, அந்த புரிதல் சரின்பட்டது சரிதான் பட்டு நிலை கொள்ளணும். ரெண்டாவது, நாம அவருடைய ஒரு கொடி. நாம அவனுடைய கொடி இல்ல, அவருடைய கொடி அப்படிங்கிற ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டாவது புரிதல், ரெண்டாவது மன ஒப்புதல் நமக்குள்ள உண்டாகி நிலை கொள்ளணும். ரெண்டுமே வேற வேற ஏரியா. மூணாவது, நாம அவரோட இணைஞ்சிருக்கிற திராட்சை செடியோட தான் இணைஞ்சிருக்கிற அவருடைய கொடி. நாங்க வேற செடியில இணைஞ்சிருக்கல, அவரோட இணைஞ்சிருக்கிற அவருடைய கொடி. மூன்றாவது ஒப்புதல். மூணுமே வெவ்வேறு ஏரியா, வெவ்வேறு விசுவாசம், வேற வேற பாடங்கள், வேற வேற புரிதல்கள். கொடிங்கிற விசுவாசம் ஒரு கிரியை வெளிப்படுத்தும். நான் அவருடைய கொடிங்கிறது இன்னொரு கிரியை வெளிப்படுத்தும். அந்த விசுவாசம் நான் அவரோட இணைஞ்சிருக்கிற ஒரு கொடிங்கிற விசுவாசம் இன்னொரு கிரியை வெளிப்படுத்தும். அந்தந்த விசுவாசம் அதன் கிரியைகளை வெளிப்படுத்தும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வெளிப்படுத்தும். புரியுதுங்களா? எத்தனை ஒப்புதல் நமக்கு வேணும்? 3 ஒப்புதல். என்னென்ன ஒப்புதல்? நாம ஒரு கொடி, நாட் செடி. நாம அவருடைய கொடி, நாட் அவன் கொடி. மூணாவது, நாம அவரோட இணைஞ்சிருக்கிற கொடி, நாட் அவனோட இணைஞ்சிருக்கிற கொடி. அந்த மூணுமே நம்மை பற்றி, நம்முடைய சைட்ல நமக்கு உண்டாயிருக்க வேண்டிய விசுவாசங்கள், புரிதல்கள், நிலை கொள்ளல்கள் இருக்கணும். இதுக்கு பெரிய பெரிய பாடங்கள் இருக்கு, பெரிய பெரிய ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். வருஷம் எடுக்கலாம், வருஷங்கள் எடுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறது இல்ல, இதை புரிஞ்சு நிலை கொள்றதுக்கு நிறைய பாடங்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய மாதங்கள், வாரங்கள், வருஷங்கள் போகும். ஆனா அந்த மூணையுமே கிளியர் பண்ணுவார். இந்த மூணும் நிலை கொள்ளும் போது உண்டாகிற கிரியைகள், அது கொடுக்கிற சமாதானமும், அது கொடுக்கிற நிதானமும், அது கொடுக்கிற ஒரு மன அமைதியும், அது கொடுக்கிற ஒரு சந்தோஷமும், அது கொடுக்கிற ஒரு கூலா, அது அலாதி. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27 வாசிக்கலாம். ஜீசஸ் மேய்ப்பன், ஆடு, தொழுவம், தொழுவத்தின் வாசல், இதெல்லாம் நிறைய அங்க பேசிட்டு இருக்கிறாரு. கூலி ஆளை பத்தி வேற பேசுறாரு. நிறைய அந்த சம்பவம் அருமையா இருக்கும். ஏன்னா ஆடுகளை பற்றி, ஆடுகளுடைய மேய்த்தலை பற்றி, தொழுவத்தை பற்றி, கூலியாளை பற்றி, வாசல் காக்கிறவன், வாசலை திறக்கிறவனை பத்தி இஸ்ரவேலர்களுக்கு நன்கு பரிச்சயமான காரியம். நடைமுறையில கரண்ட்ல அவங்க அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை எடுத்து அதுல இருக்கிற உள் நிலவரத்தை வைக்கிறார் உள்ள. யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்குமா? கொடுக்கிறதா? கொடுக்கிறது. அண்டர்லைன். கொடுக்கும் இல்ல, கொடுக்கிறது. அப்புறம்
நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். எவைகளை? என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆனபடியினாலே என் ஆடுகளை பற்றிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அந்த ஒரு விஷயம்தான், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்புறம் அவைகள் எனக்கு சமமா இல்ல, அவைகள் எனக்கு முன்னாலேயும் இல்ல. அண்டர்லைன். எவைகள்? என் ஆடுகள் எனக்கு இணையாகவும் சமமாகவும் பேரலாகவும் இல்லை, எனக்கு முன்னாலவும் இல்லை, எனக்கு முன்னாலேயும் இல்லை, எனக்கு பின்னால், எனக்கு பின் செல்லுகிறது. முடியுதா அதோட? ஓகே. அப்ப அவருடைய ஆடுகளை குறித்து அவர் அறிந்திருக்கிற 2 விஷயங்களை அந்த வசனத்துல பதிவு செஞ்சிட்டாரு. என் அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். நம்பர் 1, அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். நம்பர் 2, அவைகள் எனக்கு முன் செல்லாமல் எனக்கு பின் செல்லும். எனக்கு பின் செல்லும். எனக்கு சமமாகவும் செல்லாது, எனக்கு முந்தியும் செல்லாது, எனக்கு பின்னாலே வரும். மேய்ப்பன் எங்கு போனாலும் பின்னால வரும். மேய்ப்பன் எங்கு நின்றாலும் அதுவும் நிற்கும். அது மேய்ப்பனோட இருக்க பார்க்கும். என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். 27 சொல்லியாச்சா? யோவான் 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல். அப்ப இந்த தொழுவத்துல அவருடைய ஆடுகள் இருந்திருக்கு. இதோட முடியலங்கிறாரு. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் என்னுடைய ஆடுகள் இருக்கு, இதோட முடியலங்கிறாரு. இதுல யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? 1ஆம் நூற்றாண்டுல இஸ்ரவேலர்கள் மத்தியில ஜீசஸ் இந்த வேர்ட்ஸ பேசிட்டு இருக்கிறார் அழகா. அப்ப இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அந்த 1ஆம் நூற்றாண்டுல இயேசு பேசின வேறே ஆடுகளில் ஒரு ஆடுதான் இந்த லேவி டேனியல். 2024 பேசிட்டு இருக்கிற இந்த லேவி டேனியல். வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அப்புறம் என்ன சொல்றாரு? அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அதுவா வராது. அண்டர்லைன் வேர்டு. அதுவா வராது, நான் கொண்டு வர வேண்டும். இதான் கொண்டு போவதும் கொண்டு வருவதும். ஏன் அவரு கொண்டு வர வேண்டும்ங்கிறாரு? அக்கறை யாருக்கு? அவருடைய ஆடுகள் அவரிடத்தில் வரணும் அப்படிங்கிற அக்கறை அவருடைய ஆடுகள்கிட்ட இருக்கிறத விட கோடி மடங்கு அக்கறை அவருக்கு இருக்கு. தன்னிட்ட வரணுமே. கிளியர்? அப்ப அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரப்பட்டவன் தான் லேவி டேனியல். கொண்டு வந்தார். இது எனக்கு தெரியாத காலத்திலேயே இதை செஞ்சாரு. பிற்காலத்துல இப்ப அதை சொல்லிக் கொடுக்கிறார், காண்பித்து கொடுக்கிறார், உணர்த்துகிறார். இப்ப அதை சொல்றார். நான் உன்னை கொண்டு வந்தேன். நீ என்னமோ அழைச்ச நினைக்கிறியா? உன்னை கொண்டு வந்தேன். ஏன்? நான் அப்பயே சொன்னேன், வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். கொண்டு வர வேண்டியது என்னுடைய பணி, என்னுடைய ஜாப், என்னுடைய வேலை. அதற்கான யுக்தி, அதற்கான சக்தி என்னட்ட இருக்கு. இது மட்டும் இல்ல, அவைகளுக்காகவே நான் ரத்தம் சிந்த இருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க.
அவைகளையும் கொண்டு வர வேண்டும். அப்புறம் முடியுதா? திருப்ப திரும்ப 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 என்ன சொல்ல வர்றாரு? அவைகள் என் சத்தத்துக்கு 2வது தடவை பஞ்ச் பண்றாரு. 2வது தடவை பிரஸ் கொடுக்கிறாரு. அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். கொடுக்கும் உத்தரவாதத்தோட பேசுறாரு. அப்ப அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அப்படி நான் கொண்டு வருகிற வேலையில நான் இறங்கும் போது அவைகள் என் சத்தத்துக்கு மாட்டேன் என்று சொல்லாது செவி கொடுக்கும். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வேர்ட் பை வேர்டா கோர்க்கிறாரு. ரொம்ப ஆழம். இது உலக தோற்றத்துக்கு முன்னால அப்படி போய் பார்த்தீங்கன்னா நல்லா விளங்கும். இதெல்லாம் எப்படி கணிக்கிறாரு, எப்படி அதை கண்டார், இது எப்படி நிஜத்துல அது ஆக்டிவேஷன் ஆகுது. ஐயோ அருமை. சரி, அப்ப என்ன சொல்ல வர்றாரு? அவைகள் செவி கொடுக்கும், அதனால என்னால கொண்டு வர முடியும். இங்க பேசுறதெல்லாம் அவருடைய ஆடுகளை குறித்தே பேசுகிறார். கிளியர்? அவருடைய ஆடுகளை பற்றி மட்டுமே பேசுகிறார். கிளியர்? உலகத்தில் இருக்கிற எல்லா அனைத்து ஆடுகளையும் அவர் பேசவில்லை. ரொம்ப கிளியர். அங்கேயே ஒரு வெட்ட போட்டு பிரிச்சிடுறாரு. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை கொண்டு வருவேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே எனது ஆடுகளும் அங்கங்க இருக்கு. வெவ்வேறு காலத்துல அது பிறக்க இருக்கு. நான் அவைகளை கொண்டு வருவேன். கொண்டு வருவேன். இன்னும் பிறக்க இருக்கு. கொண்டு வருவேன். அது தானா வராது. கொண்டு வருவேன். மேய்ப்பனுடைய குரல் கேட்டவனையும் ஆடு வந்துடும், வரும். ஆமீன் சொல்லுங்க. அடுத்து யோவான் 10:4 வாசிங்க. மேய்ப்பன் தமது ஆடுகளை வெளியே விட்ட பின்பு தம்முடைய ஆடுகளுக்கு முன்பாக நடப்பான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால், அண்டர்லைன் வேர்டு, செவி கொடுக்கும். செவி கொடுக்கிறது. எப்படி செவி கொடுக்குது? ஏன் செவி கொடுக்கும்னா, அண்டர்லைன், அவைகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அண்டர்லைன், அறிந்திருக்கிறது. சத்தத்தை அறியாத ஆடு மேய்ப்பனுக்கு செவி கொடுக்காது. அப்ப மேய்ப்பனுக்கு ஒரு ஆடு செவி கொடுக்கணும்னா முதல்ல மேய்ப்பனின் சத்தத்தை அது கேட்கணும். 2வது, கேட்கிற அந்த சத்தம் இது மேய்ப்பனுடைய சத்தம் தானே என்று அறிவு இருக்கணும், அறிந்திருக்கணும். இது மேய்ப்பனுடைய சத்தம் அல்லவா, இது எனது மேய்ப்பனுடைய சத்தம் அல்லவா, அறிந்திருக்கிறது. நான் அவைகளை கொண்டு வர வேண்டும். நம்பர் 1. இது எப்படி சாத்தியமாகுதுன்னா, அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அதனால சாத்தியமாகுது. மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு ஆடுகள் செவி கொடுக்கிறது எப்படி சாத்தியமாகுதுன்னா, அவைகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. கிளியர்? அவைகளுக்கு என் சத்தம் பரிச்சயமானது. அவைகளுக்கு என் சத்தியம் பளிச்சுன்னு இருக்கும். அவைகளுக்கு என் சத்தம் பளிச்சு கணீர் இருக்கும். இது என் மேய்ப்பன் வந்துட்டான். கிளியர்? வசனம் அடிப்படி கோர்த்து கொண்டு வர பாருங்க. கொண்டு வரணும், செவி கொடுக்கும். ஏன் செவி கொடுக்கும்? அறிஞ்சிருக்கு. அவருடைய ஆடுகளை பற்றி மட்டுமே பேசுகிறார். ரொம்ப கவனிக்க வேண்டிய வேர்டு. எல்லாத்தையும் பேசல அவரு, எல்லாத்தையும் அவர் பேசல. அந்த அதிகாரத்துல சொல்றாரு, நீங்கள் என் மந்தையின் ஆடாயிராதபடியினால் எனக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறீர்கள். அப்ப என் மந்தை இல்லாத ஆடு ஒண்ணு இருக்கு. தொழுவத்தில் உள்ளவைகள் ஒரு ஆடு இருக்கு. மந்தைக்கு உட்படாத வெளியே இருக்கிற ஆடுகள் ஒண்ணு இருக்கு. இந்த 2 ஆடுகள் கலந்ததுதான் உலகம். ஆமீன்.
சரி, இது ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஹிண்ட் தான் கொடுத்தேன். இப்ப நம்ம டாபிக்ல போலாமா? இந்த யோவான் 10:27-16:4 இது இந்த டாபிக் ஆடு பாடங்கிற தலைப்பில் இருக்கிற ஒரு சிறு துளி, ஒரு சின்ன ஒரு குறிப்பு. ஆடு பாடங்கிற டாபிக் பெரிய டாபிக். ஆடு பாடம் மொத்தம் எத்தனை நமக்கு தெரிஞ்சிருக்கணும்? 6. 6 பாடத்துல ஒரு பாடம் ஆடு பாடம். இதத்தான் ஆரம்பத்துல அவருடைய கொடி நான் சொன்னேன். ஆடு பாடத்துல இருக்கிற சின்ன ஒரு துளி. யோவான் 10 ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆடு பாடத்தை நல்லா உரியறதுக்கு ஃபுல்லா அதுலதான் வச்சிருக்கிறாரு. சரி, யோவான் 10:27-16:4 என் ஆடுகள் செவி கொடுக்கும், செவி கொடுக்கிறது, அறிந்திருக்கிறது. இதை கிளியரா பதிவு செஞ்சிருக்கிறாரா? சரி, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, செவி கொடுக்கும் அப்படின்னா என்ன? அப்படிலாம் என்ன? அந்த வசனத்தை உடைச்சி உள்ள வரைக்கும் போய் வெளியே வர்றது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், செவி கொடுக்கிறது, அறிந்திருக்கிறது, என் சத்தத்தை அறிந்திருக்கிறது அப்படின்னா இது மேய்ப்பன் ஆடோட முடிஞ்ச கதையா? என்னமோ சொல்ல வராருங்க. அது என்ன? என் சத்தம், என் சத்தம், என் சத்தம். அது என்ன என் சத்தம்? அங்கதான் வெளிச்சம். அப்படின்னா என் ஆடுகள் என் சத்தத்திற்கு, அண்டர்லைன், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்றால் என் ஆடுகளுக்கு எது சத்தியம்னு தெரியும் அப்படின்னு அர்த்தம். என் ஆடுகளுக்கு எது சத்தியம்னு தெரியும், அதான் என் சத்தம். மேய்ப்பன் ஆடுக்குரிய அந்த மேய்ப்பன் சத்தத்தை ஆடு அறியறது வேற. இந்த மனிதன் கடவுள் இந்த சத்தத்துல எப்படி அறியறோம்னா சத்தியம் எதுன்னு தெரியும். யாரு தெய்வம்? தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார், இவர்தான் தெய்வம். இல்ல, இது இவர்கிட்ட வந்த உபதேசம்தான். இது உண்மையான தெய்வத்திட்ட இருந்து வருகிற வெளிச்சம்தான். சத்தத்தை அறியும். எது சத்தியம் என்று என் ஆடுகளுக்கு தெரியும். உலகத்துல எது பிரச்சனையா இருக்கு இப்ப? எது சத்தியம் தெரியாதனாலதான் எல்லாம் சத்தியம் என்று ஆகி போனது. எது சத்திய ஆராதனைன்னு தெரியாதனாலதான் எல்லாமே ஆராதனைன்னு சொல்றாங்க. எது சத்தியமான ஜபம் தெரியாதனாலதான் ஏன்னா ஜபம் தான் அப்படிங்கிறாங்க. விளங்குதுங்களா? அப்ப அவருடைய ஆடுகள் அவர் சத்தத்தை அறியும், செவி கொடுக்கும் அப்படின்னா எது சத்தியம்னு அவருடைய ஆடுகளுக்கு தெரியும், அறிஞ்சிருக்கு. இது நான் சொல்லித்தரல, டிஃபால்ட்டா அந்த ஆடுகளுக்கே உள்ள சிப்பு இது. இதை நான் சத்தியன்ட்டு என் ஆடுகளுக்கு நான் கத்தெல்லாம் கொடுக்கல. அதுகளுக்கே தண்ணிப்பட்ட பாடு. இது சத்தியம். உலகமே மாத்தி சொன்னாலும் அது மாறாது. இதான் மேய்ப்பனுடைய சத்தம். இல்ல அவர் சத்தம் இப்படிதான் இருக்கும், இல்ல இது சத்தியம்தான், இது சத்தியம்தான், இது என் ஆளுடைய சத்தம்தான். அது தெரியும். எப்படி சொல்ற எனக்கு தெரியல, டிஃபால்ட்டா எனக்குள்ள வந்துட்டு இருக்கு, எனக்கு அப்படிதான் தெரியுது. அது சத்தியம்தான். நானே இல்லைனாலும் என்னால ஒத்துக்க முடியாது. இது மேய்ப்பனுடைய சத்தம் இல்லைன்னு நானே சொல்லிடுவோம், ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுனாலும் என்னால தூங்க முடியாது. ஏன் தெரியல? டிஃபால்ட் தெரியல. அது சத்தியம்னு ஒத்துக்க என்னால முடியல. யாருக்காகவும் என்னால விட்டு வெளியே வர முடியல. அதான் ஆடு, அவருடைய ஆடு டிஃபால்ட். ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த தைரியத்துலதான், அந்த வெளிச்சத்துலதான் ஜீசஸ் சொன்னாரு,
அவைகள் எனக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை கொண்டு வருவேன். அந்த தில்லு, அந்த வெளிச்சம், அந்த தைரியம், நான் அவைகளை கொண்டு வருவேன். அடம் பிடிக்காது, வந்துரும். ஏன்? என் ஆடுகள் சத்தத்தை அறிந்திருக்கு. என் ஆடுகளுக்கு எது சத்தியம் தெரியும். நான் பேசுறது சத்தியம் என் ஆடுகளுக்கு தெரியும். வந்துரும். அந்த தைரியத்துல பேசுறாரு. இந்த விதி தெரிஞ்சு பேசுறாரு. எப்படியா உறுதியா சொல்றீங்க? இப்படிதான் அது, இப்படிதான் ஜீசஸ் சொன்னார். அவரு எப்படி சொல்ல போச்சு? ஜீசஸ் தெரிஞ்சுதான் சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. இத தெரிஞ்சுதான் சொன்னாரு. என்ன அவர் பாட்டுக்கு இப்படி சொல்லிவிட்டாரு? ஆடு வெளியே போக முடியும்ல? முடியாது. பறித்து கொள்ளதான முடியாது. ஆடு நினைச்ச வெளியே போயிருந்தாங்க. நிறைய பேர் பேசுறாங்க. முடியாது. ஏன்? என் ஆடுகள் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அடுத்து வர்றேன். அறிந்திருக்கிறது. பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் முடியாது. அதான் அறிஞ்சிருக்கேன். அதுவே இல்லைனாலும் அதால முடியாது. அதுவே சத்தியம் இல்லைன்னு நினைச்சாலும் அதால இருக்க முடியாது. அப்புறம் எப்படி நீங்க அவர் ஆடு நினைச்சா வெளியே போயிடலாம்லங்கிறீங்க? எப்பா அவர் ஆடை நினைச்சாலும் போக முடியாதப்பா. நீ யாரு சொல்லி வெளியே வரப்போகுது? அவருடைய ஆடு அவர் கையில இருந்து வெளியே போறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான். ஒண்ணு கையில வச்சிருக்கிற அவரு வட்டி விட்டுறணும், இல்ல கையில இருக்கிற அந்த ஆடு வெளியே போகணும். மூணாவது ஆள் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல இருக்க பியூட்டி என்னன்னா, பிதாவின் கையில நம்ம இருக்கிறோம், அவருடைய ஆடு இருக்கு. பிதா அப்படின்னு நினைக்கவே முடியாது. அவருடைய ஆடுகளை கழட்டி விட அவரால் முடியாது. அவர் கையில இருக்கிற ஆடுகளும் நினைச்சாலும் போக முடியாது. அப்புறம் எப்படி போகும்? இந்த தில்ல தான் பறித்து கொள்ள முடியாது அப்படின்னாரு. தைரியம். இந்த சத்தியத்துல, இந்த வெளிச்சத்துல ஜீசஸ் பேசின பேச்சு அதெல்லாம். உண்மையை உறக்க சொல்வோம் உலகத்துக்கு. இந்த தைரியத்துல அவர் பேசுறாரு. சும்மா பேசல, சத்தியம் தெரிஞ்சு பேசுறாரு. பிதாவும் கழட்டிட மாட்டாரு, ஆடை நினைச்சாலும் கலர முடியாது. வேற என்ன செய்ய முடியும்? ஓகே, அப்போ ஓகே, புரிஞ்சுக்குங்க. என் ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். என்ன அர்த்தம்? சத்தியத்துக்கு செவி கொடுக்கும். ஆமை. அப்ப இப்ப இங்க இருந்து பேசுகிற சங்கதிகளை, சப்ஜெக்ட்களை, செய்திகளை, பாயிண்ட்ஸ்களை வச்சுக்கோங்க. சத்தியம்னு ஒருத்தன் நம்பணும்னா, ஒத்துக்கணும்னா என்ன கண்டிஷன்? அப்படி வாங்க பாயிண்ட்டுக்கு. அது ஒண்ணுதான் கண்டிஷன். அது ஒண்ணுதான் கண்டிஷன். நிபந்தனையே ஒண்ணுதான். இங்க பேசப்படுகிற சத்தியங்களை சத்தியம்னு ஒருத்தன் ஒத்துக்கணும், நம்பணும், ஏத்துக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன், அவன் அவருடைய ஆடா இருக்கணும். தட்ஸ் ஆல். ஓவர். ஓவர். ஆமீன். சரி, யோவான் 10:5 வாசிங்க. என்னுடைய ஆடுகள் அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால். முக்கியமான வேர்டு, கருகலான வசனம், விளக்கங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்படி கவனிங்க. என் ஆடுகள் அந்நியருடைய சப்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார். சூப்பர் சத்தியம். யோவான் 10:27-16 என்ன சொல்றாரு? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு அறிந்திருக்கிறபடியினால் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது.
என்னை விட்டு வெளியே போகாது அப்படி சொல்லி ஒரு க்ளோஸ் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஒரு டேஞ்சரா இருக்குமே நீ சந்தேகப்பட்டீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி பறித்து கொள்ள இயலாது. நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா, கவனிங்க, சந்தேகப்பட்டீங்கன்னா அப்படியே ஆகாதுன்ட்டு யோவான் 10 எத்தனை வசனம் 5ல கன்ஃபார்ம் பண்றாரு. என்ன கன்ஃபார்ம் பண்றாரு? என் ஆடுகள் அந்நியருடைய சத்தத்தை அறியாதிருக்கிறபடியினால் அவைகள் அவனுக்கு பின் செல்லாது விட்டு ஓடி போகும். சூப்பர். என் சத்தத்தை அறிந்திருக்கும், அதே நேரத்துல அந்நியருடைய சத்தத்தை அறியாதிருக்கும். இது எப்படி? அப்படியே அகைன்ஸ்டா பேசுறாரு பாருங்க. சரி, என் சத்தத்தை அறிந்திருக்கும் அப்படின்னு என்ன விளக்கம்? என்ன விளக்கம் சொல்லி இருந்தது? ஆண்டவர் என்ன பேசினார்? எது சத்தியம்னு அறிந்திருக்கிறதான் என் சத்தத்தை அறிந்திருக்குன்ட்டு அவர் பேசுறாரு. கிளியர்? இப்ப அப்படியே வாங்க. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால், இதுக்கு என்ன விளக்கம்? சபா, எது அசத்தியம் என்கிறத என் நாடுகள் அறிந்திருக்கிறது. கிளியரா? கிளியரா? என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்னா எது சத்தியம் என் ஆடுக்கு தெரியுங்கிறாரு. அந்நியருடைய சத்தத்துக்கு அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால்னா எது அசத்தியம்னு அதுக்கு தெரியும். அதனால அசத்தியத்துக்கு பின்னால அது போகாது, அதை விட்டுட்டு ஓடியே வந்துடும். என்ன ஸ்ட்ராங்கா பேசுறாரு, என்ன ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அப்பனா என் ஆடுகளுக்கு என் ஆடுகள் எது சத்தியம் என்பதையும் அறிந்திருக்கிறது, ஆனபடியினாலே எது அசத்தியம் என்பதும் டிஃபால்ட்டாக அறியப்படுகிறது. போகாது. ரெண்டு விசேஷம் இல்ல, சத்தியத்தை அறிஞ்சிருக்கு, சேம் டைம் அசத்தியம் எதுன்னு வெளிப்படுது. ஒரிஜினல் ரூபா நோட்டை அறிந்திருக்கிறபடினால டூப்ளிகேட் நோட்டை அது கண்டுபிடிச்சிருது, கள்ள நோட்டை கண்டுபிடிச்சிருது. சத்தியத்தை அறிந்திருக்கிறபடினால அது அசத்தியத்தை அறிந்து கொள்கிறது, போகாது. இது மேய்ப்பன் சத்தம் இல்லையே. மேய்ப்பன் சத்தத்தை கேட்டு 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 பழகி போன அந்த ஆடுக்கு இன்னொருத்தன் தன்னை மேய்ப்பனுடைய சத்தம் வந்தா, நோ, இது மேய்ப்பனுடைய சத்தம் இல்ல, ஓடியே போகுது, இது அசத்தியம். நோ, கடவுள் இல்லை, நோ, இது அசத்தியம், ஓடுது. அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது, அத சத்தியம்னு அங்கீகரிக்க மாட்டேங்குது. நோ 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 நோ, கடவுள் இருக்கிறார், அதான் சத்தியம், அதான் மேய்ப்பன் சத்தம். கடவுள் இல்லை, நோ நோ நோ, இது என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தம் இல்லை, இது அசத்தியம். அது ஓடுது. அவர் ஆடு மேய்ப்பன் பேசினாரு, நான் நம்மளை வச்சு பேசிட்டு இருக்கிறேன், நல்லா புரியும் இது எப்படி நடக்குது அப்படின்னு. ஆமை, எத்தனை பேருக்கு கிளியரா இருக்கு? கிளியரா? சரி, முடிச்சிருவோம். ஒளியை சத்தியத்தை, ஒளியை ஒளி என்றும் சத்தியத்தை சத்தியம் என்றும், அண்டர்லைன், ஒளியா இருக்கிறதை ஒளி என்றும் சத்தியமா இருக்கிறதை சத்தியம் என்றும் உணரக்கூடிய, புரிஞ்சிக்கக்கூடிய, கிரகிக்கக்கூடிய சக்தி, தன்மை எந்த ஆத்துமாவினிடத்தில் இல்லையோ அதுவே இருள் ஆத்துமா என்றும் அவருடைய ஆடு அல்ல என்றும் சொல்லப்படுகின்றது, எண்ணப்படுகின்றது. அதான் இயேசு சொல்லி காட்டுவார், நீங்கள் என் மந்தையின் ஆடாய் இராதபடியினால். என்ன நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு, ஏன்னா நீங்க எதுக்குறீங்க, மறுக்கிறீங்க, குழம்புறீங்க, சுத்துறீங்க. நீங்க மந்தையின் ஆடா இல்லை. என் மந்தை நாடுக்கு பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு புரியும், பளிச்சுன்னு புரியும்.
நான் எத்தனை தரமோ நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்குள்ள அது கிளிக் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, ஒளியை ஒளி என்றும் சத்தியத்தை சத்தியம் என்றும் உணரக்கூடிய, புரிஞ்சிக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த தன்மை உங்கள்கிட்ட டிஃபால்ட்டாவே இல்லை. இல்லை, ஐ எம் ஸோ சாரின்ட்டார். நான் என் ஆடுகளை கூப்பிட வேண்டியிருக்கு, குட் பைங்கிறார். ஸோ சாரி. ஆமீன், ஆமீன், ஆமீன் சொல்லுங்க. அப்ப இதுதான் யோவான் 10, 27, 16, 4, 10, 5க்குரிய ஒன் பார்ட் ஆஃப் டெஃபினிஷன் இன்னும் இதுல இருக்கு. இது ஒரு விளக்கம். இதுல என் ஆடுகள் அவனுடைய ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அந்நியோட சத்தத்தை அறிஞ்சிருக்கும். இது எப்படி எப்படி நடக்குதுங்கிறத நீங்க அப்படியே மெடிடேட் பண்ணுங்க. இது இருக்கு, அதுல விஷயம் இருக்கு. ஆமென்.